பசுமை நிறைந்த மாயாஜால காட்டில் கண்ணன் என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். அவன் தினமும் காட்டுக்குள்ள போய் பறவைகளோடு பேசுவான், விலங்குகளோடு நட்பா விளையாடுவான். ஒரு நாள் கண்ணன் காட்டின் நடுவில் இருந்த ஒரு பெரிய பழைய மரம் அருகே போனான். அந்த மரத்தின் இலைகள் மெதுவாக அசைந்தது. அப்போ ஒரு மென்மையான குரல் கேட்டது. கண்ணா, நீ நல்ல மனசுள்ள குழந்தைதான். கண்ணன் ஆச்சரியமா சுற்றி பார்த்தான். யார் பேசுறதுன்னு கேட்டான். அப்போ அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, நான் தான் இந்த காடை காக்கும் பேசும் மரம். நல்ல மனசு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் பேசுவேன். மரத்துக்கு தண்ணீர் இல்லாதத கண்ணன் கவனிச்சான். அவன் உடனே அருகில் இருந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து மரத்துக்கு ஊத்தினான். அந்த நொடியில் மரம் மின்னி ஒளிர ஆரம்பிச்சது. மரத்திலிருந்து ஒரு மந்திர இலை மெதுவாக கீழே விழுந்தது. இந்த இலை உனக்கு ஒரு சக்தி தரும்னு மரம் சொன்னது. யாருக்காவது உதவி செய்ய நினைத்தா இந்த இலை ஒளிரும். அந்த நாளிலிருந்து கண்ணன் அந்த மந்திர இலையை பயன்படுத்தி காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உதவி செய்தான்.